நல்லதொரு பாடலை பாடின பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ஒவ்வொருடைய உள்ளமும் உடைக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நல்ல நேரத்திலும் நல்லது ஒரு கேள்வியோடு இந்த நாளுக்குண்டான செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பாடலை பாடின அந்த வரிகளிலிருந்தும் கேள்விகள் நமக்கு எழும்பலாம். நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய, அட்லீஸ்ட் இப்போவாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்பொழுதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாக நான் இதை நினைக்கிறேன். பிரசங்கத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். என்ன தலைப்பு யாராவது தெரியுதா? புத்தாண்டு புதுமையடைய புனிதரின் பாதம். யாருக்காவது புரியுதா? யாருக்கும் புரியுதா? புத்தாண்டு புதுமை அடைவதற்கு புனிதரின் பாதத்தில் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. 2024 ஆண்டு இன்னொரு 10 நாளில் முடியுதா? 10 days தான் இருக்கு. அந்த புதிய வருடத்திற்குள் நான் செல்வதற்கு முன்பதாக, அந்த ஒரு ஆண்டுக்குள் நான் நுழையும் முன்பதாக நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அது என்னென்ன கடமை? அந்த கடமைகளை ஒருவேளை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த புத்தாண்டு நிச்சயமாக அது ஒரு புது ஆண்டாகவும், அது புதுமையை கொடுக்கிற ஒரு ஆண்டாகவும் அந்த புனிதரின் பாதத்திலே சேரும் பொழுது நமக்கு அது கிடைக்கும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். பல கேள்விகள் இருக்கலாம். எத்தனை முறை நியூ இயர் வந்தாலும் ஒன்று மாறுற மாதிரி தெரியலையே பாஸ்டர், எத்தனை புத்தாண்டுகள் சென்றாலும் எதுவும் மாறவில்லை என்ற ஒரு அப்படியே தானே இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் தெரியல, நாட்கள் மட்டும் போகுது, கிளாக்கில் பார்த்தோன்னா நேரங்கள் மட்டும் வேகமாக சுற்றுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கலாம். புது வருடத்தில் எதுவுமே புதுசாக தெரிய மாட்டேங்குது, புது ஆடையை தவிர. அப்படி தானே? ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக காத்திருக்கிறோம். தேவன் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்துங்க. இந்த புத்தாண்டு வருகிறது. அந்த புதிய வருடத்திற்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பதாக சில நுழைவுச் சீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அது என்ன, எப்படி என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் அந்த நுழைவுச் சீட்டை வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வருடம் இறுதியில், ஒரு வருஷம் முடிய போகுது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஒரு குடும்பத்தினர்கள் பேசி கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு முக்கியமான நபர், மூத்தவர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம்? வீட்டுக்கு யாரு? தகப்பன். மைக் தகப்பனை சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கு முக்கியமான நபர். ஒருவேளை அந்த முக்கியமான நபர் ஒரு கேள்வி கேட்குறார். சரி, ஒரு வருஷம் முடிய போகுது, நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்டுக்கு ஏதாவது புதுசாக மாற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு கணவர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், மனைவிகள் என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க அல்லது எந்த காரியத்தை சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் சொல்லலாம். வீட்டில் இருக்கிற ஆள்கள் தான். உங்கள் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னீங்களே எப்படி இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, உங்கள் சத்தம் கேட்க மாட்டீங்க, எனக்கு பேச முடியல, அதான் ரைட்டா? சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது. வருஷம் முடிய போது, புதிய வருடத்துக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம், இந்த நியூ இயர் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுடைய குடும்பத்தில் எழும்பும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? எனக்கு தெரிஞ்ச சித்தூரில் வர்ற ஒவ்வொரு மக்களும் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லுவோம்? ஏங்க, ஒரு வருஷமா இந்த ஜன்னல் இருக்கிற ஸ்க்ரீனை மாற்றவே இல்லை, அதை புதுசாக ஒன்று வாங்கி போட்டுருங்க அப்படி சொல்லுவோமா? ரொம்ப நாளாக கால் மிதி போட்டிருக்கோம், அதை ரொம்ப அழுக்காயிட்டே இருக்குது, வேற ஒன்று புதுசாக மாற்றுங்க அப்படின்னு ஒருவேளை சொல்லுவோமா?
ஒருவேளை வாலிபர்கள் மத்தியில் நீங்கள் கேட்டிங்கன்னா, தம்பி உனக்கு என்னப்பா வேணும், வருஷம் முடிய போகுது, புது வருஷத்துக்குள்ளே போகிறோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஜீவன் சொல்லுவான் அவங்க அப்பா கிட்ட, சைக்கிளை மாற்றுங்க டாடி, புதுசாக வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அது ரிப்பேராக இருக்குது, அதை மாற்றுங்க டாடி அப்படிமா. புது வருஷத்துக்குன்னா சொல்லலை, நான் அதை கேட்டிருக்கேன், அதனால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஒன்று மாற்றவும், மாற்றிக்கொள்ளுங்கள், புதுசு அல்லது அதை சுத்திகரிங்க மறுபடியும் அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. ஒருவேளை பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த டெடி அழுக்காயிருச்சு, சில பேர் வீட்டில் அதை நான் கேட்டிருக்கேன், நம்ம டெடி அழுக்காயிருச்சு, கலர் மங்கி போகுது, அதனால் அந்த கலரை மாற்றுங்க, இல்லாட்டி புதுசாக எனக்கு வாங்கி கொடுங்க. அப்போ ஒரு பழைய விஷயத்தை விட்டு விட்டு ஒரு புதிய காரியத்திற்குள் செல்லும் போது அது நமக்கு நல்லதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அப்ப இன்னைக்கு யோசிங்க, ஒரு புத்தாண்டுல ஒரு புதுமையை நான் காணணும் அப்படின்னு சொன்னா அந்த புனிதரின் பாதத்துல இயேசு வண்டியில் செல்லும் போது மாத்திரமே எனக்கு புதியதாக எல்லாம் மாறும். அப்ப எப்படிப்பட்ட என்னென்ன காரியம் அப்படின்றத என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை சபைகளில் கூட இன்னைக்கு நான் ஒருவேளை கேள்வி கேட்கலாம், நம்ம சர்ச்சில் என்ன மாற்றலாம் அப்படின்னா உடனே யூத் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒன்று வரும், ஒரு நல்ல கேமரா ஸ்டாண்டை வாங்கிதாங்க பாஸ்டர், என்ன ஒரு மைக்குக்கு நல்ல ஒயரை போடுங்க பாஸ்டர், அல்லது இசை வாசிக்கிறார் இந்த இசை பெட்டியில் இதுக்கு ஒரு ஸ்டாண்டை போடுங்க அப்படின்னு ஒருவேளை சபையில் என்ன தேவையோ அதை சொல்லுவாங்க. ஒரு பாட்டு புத்தகம் இல்லை டிவி ஒய்ஃபை என்னன்னாலும் சரி இதை சம்பந்தமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு இசையினோட ஞாபகம் வருது. இப்போ ஒரு கீபோர்டு இருக்குது, ஒருவேளை இந்த இடத்துல ஒரு சின்ன கீபோர்டு நம்ம வச்சுருந்தோம் வைங்களேன், இதுக்கு முன்னாடி சின்ன கீபோர்டு தான் இருந்துச்சு அப்படி தானே சொன்னதான், ஒரு சின்ன கீபோர்டு இருந்தது. இப்போ அதை மாற்றணும் அப்படின்றக்காக முயற்சி பண்ணி ஜெபித்து நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணி இந்த ஒரு பெரிய கீபோர்டு இப்போ வந்துச்சு. இப்போ கீபோர்டு மாற்றினது முக்கியமா அல்லது கீபோர்டு வாசிக்கிறவர்கள் இந்த கீபோர்டை பயன்படுத்துறதுக்கு அவரை வளர்த்துக் கொள்வது முக்கியமா? என்னோட கேள்வி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் பதில டக்குன்னு சொல்லியிருக்கலாம். என்ன, கீபோர்டு மாற்றுறது முக்கியமா அல்லது அந்த இசையை வாசிக்கிற கீபோர்டிஸ்ட்டு மாறுவது முக்கியமா? அதாவது ஆள் சேஞ்சை சொல்லலை, அவருடைய டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை சொல்கிறேன். சின்ன இசைப்பட்டியில் எப்படி வாசிக்கணுன்ற ஒரு நிலையோடு இருந்தவர் அந்த இசைப்பட்டி புதுப்பித்து புதிதாக வரும்பொழுது அதே சின்ன இசைப்பட்டியில் அதே மியூசிக் வாசிக்கிற மாதிரியே இருந்திருந்தார் அப்படின்னா கீபோர்டு வாங்கணும்னு அவசியமே இல்லையே. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? என்னென்ன மாற்றங்கள் வேணும், அப்டேட்ஸ். ஆப்பில் மட்டும்தான் ஃபஸ்ட் நாங்களாம் அப்டேட் பண்ணுவோம், லைஃப்லலாம் அப்டேட் பண்ணி என்ன பண்ணுறது? ஆப்பில் அப்டேட் பண்ணோன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடும், நல்லா வேகமாக ஃபோனை யூஸ் பண்ணலாம், அப்படி தானே? நான் ஏதாவது அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கேன்னா எதுவுமே புதுசாக பார்த்துற மாதிரி பார்க்குறீங்க. சரிதான் நான் சொல்ல கருத்துலாம் பாயிண்ட்டு. அப்போ ஒரு அப்டேட் அப்படின்றது, ஒரு மாற்றம் என்பது ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். அது குட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அந்த ஒரு மாற்றம் என்பது அவசியம். ஒரு இடத்துல ஒரு நடந்த சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு குட்டி பாப்பா, அந்த பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட கடைக்கு போகும்போதெல்லாம் ஒரு பொருள் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அப்போது 2-3 நாள் இப்படியே அழுது கேட்டுகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன ஒரு பொருள். அப்போது ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன சொல்லுவாரம்மா, கதை சொல்லியே குழந்தைய தூங்க வைப்பார். முதல் நாள் ராத்திரியில் கதை சொல்கிறாரு. அந்த ஃபஸ்ட் டே கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது கடைசியில் கதை முடிக்கும் போது சொல்கிறாரு, பாப்பா அப்பாவுக்கு இந்த பொம்மையை தந்துடுறியா, அதாவது நான் வாங்கி கொடுத்த பொருளை நீ தந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாடி நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். 2வது நாள் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அதே மாதிரி கதை சொல்கிறாரு. தூங்கும் போதும் கேட்குறாங்க. கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, பாப்பா எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்ட்டு. இல்லை டாடி நான் தரமாட்டேன் அப்படின்னா. 3வது நாள் அதே நடக்குது, அதே மாதிரி கதை சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாரு, தருவியா? அப்போ சொல்கிறாரு, இல்லை டாடி தரமாட்டேன். சரி, இவர் டிசைட் பண்ணிட்டார், இதுக்கு மிச்சம் நம்ம பிள்ளைகிட்ட கேட்டால் தரமாட்டான், நம்ம எதுக்கு கேட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். கதை சொல்கிறாரு, ஓகே பாப்பா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போ அப்படின்னு அனுப்பிட்டார். அப்போ டோர் சத்தம் கேட்குது. டாடி நீங்கள் 3 டேஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, 3 நாளாக தொடர்ந்து கேட்குறீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள் தான், பட் எங்கிட்ட வாங்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்றீங்க, சரி இந்தாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எப்படி நீட்டி கொடுக்குது. கொடுத்த உடனே அவங்க டாடி சொன்னாரா, அதை வாங்கிட்டு அவர் வாங்கி கொடுத்த பொருள் ஃபஸ்ட்டு அவங்க கையில் இருந்தது ஒரு டூப்ளிகேட்டான ஒரு பொருளாக. பிள்ளை கேட்ட உடனே புதுசாக ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தாலாம். அது நீங்கள் என்ன பொருள் வேணால் யோசிக்கலாம், ஒரு தங்கமாக நீங்கள் நினச்சி பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு புத்தகமாக நினச்சி பார்க்கலாம், எது வேணாலும் யோசிக்கலாம். ஒரு டூப்ளிகேட் முதல்ல அவங்க கையில் இருந்திருக்கு, ஒரு ஒரிஜினலை அவங்க கொடுத்துட்டாங்க. யார்?
அவங்க அப்பா 3 நாள் கேட்டிருக்கிறாங்க. இந்த கதையில் இந்த நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது தேவன் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எதை தெரியுமா? அந்த ஒரு பொருள் நான் சொன்னேன். ஒருவேளை அந்த பொருள் உங்களுக்கு இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதுதான் என்னுடைய நல்ல விஷயம், என் லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நினச்சி ஒருவேளை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்கிறது உண்மையாகவே அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றதை சிந்திச்சு பாருங்கள். 2025 ஆண்டுக்குள் என்னுடைய பாதம் அப்படி ஒரு ஸ்டெப், அப்படி என்னுடைய ஃபுட் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே என்னுடைய அடிகள் உண்மையாகத்தான் வைக்கின்றேனா? தயவுசெய்து இந்த செய்தியை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் அப்படிதான். பாவத்தை தூக்கி எறிந்து நம்மளுடைய பாதையை சரி செய்து அந்த பரம கானானுக்குள்ளாய் செல்லக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக நாம் பறந்து செல்வதற்கு பரமனை எப்பொழுதும் வேண்டணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது வாசிங்க. 2 Corinthians chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினர், எல்லாம் புதிதாயினர். நீங்க ஆங்கிலத்திலே வாசிக்கும் போதும் therefore if anyone is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் that person is a new creation, old things have passed away, see all things have become new. எதுக்கு இந்த இடத்துல இப்போ இங்கிலீஷில் நான் அந்த வார்த்தை வாசித்தேன் அப்படின்னா, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வசனத்தில். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அவன் எப்படி மாறுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அது இங்கிலீஷில் பார்க்கும்போது கிரியேஷன் போட்டிருக்கு. நம்ம அந்த வார்த்தை எங்கே கேட்டிருப்போம்? வேதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1வது அந்த அதிகாரத்தை வாசிக்கப்படும் போது ஆண்டவர் உலகத்தை படைத்தார் அல்லவா? அப்போ நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவர் உலகத்தை படைத்தார், கிரியேஷன் சம்பந்தமாக படிப்போம். ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது அவன் புதியவைகளாக படைக்கப்படுகிறான். எப்படி ஆண்டோடைய படைப்பை பார்த்து இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஆச்சரியப்பட்டிருக்கோமா? ஒரு மரத்தை பார்த்த உடனே எப்படி இந்த மரம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு மண்ணு மேலே எப்படி நிற்கிது, அந்த வேறு எப்படி மண்ணை பிடிச்சு நிற்கிது, அதுக்கு தண்ணி ஊற்றுனா அது வளருதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி நடக்குது? இப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காவது? நான் கேட்டிருக்கேன், பெரியவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இயற்கையை பார், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளலாம் அப்படிம்பாங்க. இயற்கை மூலமாகவே, நம்மளுடைய வாழ்க்கையில் மூலமாகவே ஒவ்வொரு நிகழ்வும் தேவன் நம்மளோடு பேசுகிறதையும் அவர் அன்பு செலுத்துகிறார் என்பதையும் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிற போது, கிறிஸ்துடைய அதாவது மனிதனுடைய இருதயத்தில் கிறிஸ்து வரும்பொழுதும் அவன் புதிய மனுஷனாகவே மாறுறான். அந்த புதிய மனுஷனாக மாறுறது அப்படின்றது நீங்கள் ஒன்றும் சும்மா ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோல்டர் எனக்கு வேணான்னு சொன்னோன்னே சும்மா டிலீட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரு கைபேசி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், அந்த ஃபோட்டோவுடைய திசை மாறிடுச்சு, நிற்கும் போது நல்லா இல்லை, வாய் கொஞ்சம் கோணையாக போயிட்டு நினைவோம், உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும்னு நினைப்போம். ஏன்? யாரும் பார்த்துடக்கூடாதுன்ட்டு செய்வோமா? அப்போது அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஏதோ சாதாரணமாக அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ மறுபடியும் வந்துடுமா? அல்லது ஃபோட்டோ சரியாக வந்துடுமா? போட்டது தான். மீண்டும் அந்த மகன் அந்த மகள் புதுப்பிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்போ? when Jesus, எப்போ என்னுடைய ஆண்டவர் என் இருதயத்தில் இருக்கிறாரோ அப்போ மட்டும்தான் அந்த வித்தியாசம் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. பழைய கருத்துக்கள், தவறான உள்நோக்கங்கள், தவறான கொள்கைகள் ஆகியவற்றையெல்லாம் போய்விட்டு புதிய சிந்தனைகளும் புதிய சத்தியங்களையும் வல்லமைகளையும் புதிய உள்நோக்கத்தையும் தரித்து கொண்டு வாழும் பொழுது இந்த அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். கடந்த வருடத்தில் விட இந்த வருடம் நான் தேறினவனாக என்னுடைய ஞானத்திலும் என்னுடைய ஆசீர்வாதத்தின் வழிகளிலும் தேறி இருக்கனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ நானே ஒரு கேள்வி கேட்குறேன், யோசிங்க பார்ப்போம். 2023 இப்போ போய் 2024 இப்போ போயிட்டுருக்கு. 2025க்குள்ளே நம்ம போக போகிறோம். எதையாவது வித்தியாசத்தை கொண்டு செல்கிறோமா? நான் ஒரு வித்தியாசத்தை கொண்டு போகிறேன். 68 கிலோ இருந்தனாலே 70 கிலோ ஆகிட்டேன். அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது 75 இருப்பேன், 80க்கு போவேன். அப்படி தானே?
38 சைஸ் சட்டை போட்டுட்டு இன்னைக்கு 40-42 போடுறேன். எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஆண்டவரே, நன்றி. அப்படியா? இதையா எடுத்துக்கொண்டு போறோம்? எந்த மாற்றம் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நன்றாக உணருங்கள். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்த பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அதுவும் விசேஷித்தமான பிள்ளைகள் என்று நாம் சொல்லுவோம். பிரமாணங்கள் உடையவர்கள், ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள், நித்திய ஜீவனை நாம் தரிசிக்கிறவர்கள், தேவனுடைய வருகையை, இரண்டாவது வருகையை சரியான முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற பெயருக்கே அர்த்தம் அதுதான். தேவனுடைய வருகையை எதிர்பார்க்காதவர்கள், அப்படிதானே? இப்பதான் தலையெல்லாம் கொஞ்சம் பக்கம் திரும்புது. தப்பா ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் திரும்பிடுறீங்களே. யோசிச்சு பாருங்க. தரித்திரம் தரித்திரம் என்று சொல்லியே ஒருவேளை என்னுடைய பின் நாட்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வழிகளை விட்டு ஆசீர்வாதத்துக்குள்ளாகவோ அல்லது தேவனுடைய அந்த வழிநடத்துதல், அவருடைய டீச்சிங்ஸை பார்த்து என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடத்துக்கு கடந்து செல்லுமா? யோசிச்சு பார்க்குமா? நான் மாறாத வரைக்கும், என்னுடைய பேச்சு மாறாத வரைக்கும், என்னுடைய நடை உடை மாறாத வரைக்கும், என்னுடைய குணங்கள் மாறாத வரைக்கும் என்ன மாறினாலும் பிரயோஜனமே கிடையாது. நல்லா புரியுதா? சில செய்திகளெல்லாம் இருதயத்தில் அப்படியே பேசுது அப்படின்னா அப்படியே வாங்கி வச்சுக்கிடுங்க, வெளியே விட்டுறாதீங்க. அப்பப்போ அசை போட்டுக்கிட்டே இருங்க. விளங்குதா? தொடர்ந்து பார்ப்போம். அதில் முதல் காரியமாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த புதிய வருஷம் எனக்கு புதுமையாக இருக்கும், பிளெஸ்ஸிங்காக இருக்கும், நல்ல வழியில் தேவனுடைய வழிநடத்துதலில் கரெக்டாக நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிடி. என்னது? டிடி. டிடினா என்ன? நான் சொல்கிற டிடி வேற, நீங்கள் நினைக்கிற டிடி வேற. சரியா? ஃபஸ்ட்டு பார்க்குற பாயிண்ட் டிடி அப்படின்னும் போது டிசைட் டு டிஸ்கண்டினியூ அப்படின்னு அர்த்தம். நிறுத்த முடிவு செய்யுங்கள். எதை நிறுத்தணும் பாஸ்டர்? முதல்ல எப்பவுமே எடுங்க, அதை வாங்கிக்கோங்க, இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை முதலாவது ஒரு புதிய வருடத்திற்குள் நான் செல்லும் போது ஒரு சபையாகவோ ஒரு குடும்பமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் நானோ ஒரு பர்சனலாக இண்டிவிஜுவலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நான் ஒரு விஷயத்தை நிறுத்தணும். என்னவா இருக்கும்? எந்த விஷயத்தை நிறுத்தணும்? வாசியுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 64வது பக்கத்தில் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 46. பின்பு அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தான். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம திருப்ப போகிறது கிடையாது. அதனால் அத்தனை பேரும் உங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணி இந்த பக்கத்தில் புதிய ஏற்பாட்டு பக்கம் 64வது பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு சம்பவம் தான் இந்த நாளில் செய்தி. ஆண்டவர் வராரு, எரிகோவுக்கு வந்தார். வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குருடன் இருக்கிறான். அந்த குருடனுடைய பெயர் என்ன போட்டிருக்கு? யாரு? பர்திமேயு அப்படின்ற ஒரு பேர் நீங்கள் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு புத்தகத்தில் மட்டும் தான் இருக்குது. மத்தேயுவில் கிடையாது, லூக்காவில் கிடையாது, யோவானில் கிடையாது. குருடனுடைய சம்பவம் எல்லாரும் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவனுடைய பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், அவருடைய பெயர் மாத்திரமில்லை, இதோடைய என்ன அர்த்தம் அப்படின்னா திதிமேவியின் மகனாகியன்ற அந்த நேமுக்கு உண்டான மீனிங் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். 47வது வசனத்தை வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட அவன் தொடங்கினான். இவருடைய வேலையை நல்லா கவனிச்சு பாருங்க. சம்பவம் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இந்த மகன், ஒரு குருடர் இருக்கிறாரு. அந்த குருடன் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த வேலையை நிப்பாட்டிட்டாரு. என்ன வேலை? பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கரெக்டா? இப்போ தானே வாசித்தோம். மணக்கு ஒரு பிள்ளை கத்திச்சா, நானும் ரிட்டன் மறுபடியும் கத்துனேன்னா என்ன வாசித்தோம்? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய என்ன வேலை? பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அப்போ இயேசு வருகிறத கேள்விப்பட்ட உடனே
பெரிய கூட்டம், வசனம் நல்லா தெளிவாக சொல்லு, திரளான கூட்டங்கள் வரும்பொழுது பிச்சை கேட்டுட்டு இருந்தான். இப்போ வந்த உடனே அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டானா. முதல் வசனத்தில் வாசிக்கும் போது திரளான கூட்டம்னு சொல்லுது. ஒரு கூட்டத்தில் நீங்கள் கத்துனீங்கன்னா அவங்களுக்கு கேட்குமா? நேற்றுக்கு ஈரோட்டில் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்திருந்தாராம், சிஎம் வந்திருந்தார். எத்தனை பேர் போயிருந்தீங்க? போனீங்களா? சரி சரி சரி, அது விருப்பங்கள், அதெல்லாம் தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது, அது உங்களுடைய விருப்பங்கள் தான். போய் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் போனீங்க, போயிட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருந்தா அவர் காது கேட்டிருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ப்ராக்டிக்கல் தான் கூப்பிடணும். நம்ம ஒன்றும் அரசியல் பேசலை, ஒன்றும் பார்த்துட்டு இருக்கவங்க ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒன்றும் அரசியல் பேசலை, ரைட்டா? ஒரு கூட்டம், நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கும், அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருப்பாங்க, அத்தனை கருப்பு பூனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக்கர்ஸ் நிறைய இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேரையும் தாண்டி ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படின்னு கூப்பிட்டுருந்தா அவர் கேட்டிருக்குமா? அங்கே இருக்கிற அந்த ஹாரன் சவுண்டு கேட்டிருக்காது, அவங்க ஜனங்களுடைய சத்தத்தினால கேட்டிருக்காது, அந்த சைலன்ஸ், அந்த சத்தம் வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டுனால கேட்டிருக்க கூடாமல் போயிருக்கலாம். இங்கேயும் வசனம் ஆரம்பிக்கும் போது அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களுக்கு பெரிய கூட்டங்க. ஆனால் ரெண்டாவது அடுத்த வசனத்தில் 47 வசனத்தில் அந்த குருடன் கத்துனானா, ஆண்டவரே எனக்கு இறங்கும். எப்படி கேட்டிருக்கோம் இயேசுக்கு? எப்படி கேட்டிருக்கோம்? இன்னொரு இடத்துல சம்பவத்தில் பார்க்கும்போது ஒரு பெருமாடுள்ள ஸ்ரீ வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை இப்படி ஆடை இப்படி தான் தொட்டிருப்பாங்க. என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டார்கள் கேட்டாரா? எப்படி? சரி, உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இப்போ யாராவது ஒருத்தவங்க இப்படி உங்கள் ஷர்ட்டையோ உங்களுடைய ட்ரெஸ் இப்படி பிடிச்சா உங்களால் சொல்ல முடியுமா? வித்தியாசம் புரியுதா? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசத்தை. அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம், ஆனாலும் சத்தம் கேட்ட உடனே அங்கே திரும்பி பார்க்குறாரு. அப்படி தானே? அங்கே அவ்வளோ பெரிய விஷயத்தை பார்க்குறாரு. சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு சில நேரத்தில் நெக்ஸ்ட்டு சான்ஸ் கிடைக்காது அப்படின்றதுக்காக சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா செஞ்சுருவோம். ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க, தப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் அப்படி நினச்சி செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே அந்த குருடன் தான் செய்து கொண்டிருந்த வேலை, பிச்சை எடுக்கிறதா அவங்கள வேலையாக பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அதுதான் பெரிய வேலை. அன்னைக்கு அவங்க எதுவும் முடியல, கண்ணு தெரியாத என்ன செய்வாங்க, அதை தான் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா ஒருவேளை அந்த திடீர்னு சொல்ல அந்த அந்த திருடன், அதை சாரி அந்த குருடன் நினச்சிருக்கலாம், கூட்டம் நிறைய வருது, இன்னைக்கு வசூல் பார்த்துடலாம், இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்டுடலாம் நினச்சிருக்கலாம்ல. ஆனால் தேவன் வருகிறான்ற சத்தத்தை கேட்ட உடனே தான் செய்து கொண்டிருந்த அந்த பிச்சை எடுக்கும் அந்த வேலையை விட்டு விட்டு, தேவனே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்னாரே, எப்படி அந்த எண்ணம் அவனுக்குள் வந்திருக்கும்? எப்பவும் ஒரு கோயில் வாசல் உட்காந்து ஒருவேளை நான் அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா கிடைக்குது அப்படின்னா, ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி வரும்போது கோயில் உட்காந்துருக்காங்கன்னா அன்னைக்கு ஒரு கலெக்ஷன் நிறைய வந்திருக்கும்னு நினைச்சு ஒருவேளை இவனும் அப்படி நினைச்சிருந்தா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? வாலிபர் நல்லா கவனிங்க, சின்ன சின்ன ஆசீர்வாதத்திற்காகவே ஓடி, நாளைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சா போதுன்ற மட்டும் நம்ம ஓடி நிரந்தரமாக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம் அப்படின்றத மறக்காதீங்க. ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னோட குடும்பத்தில் இந்த பிரச்சனை நீங்கவே மாட்டிக்கிறது, தரித்திரங்கள் ஓடவே மாட்டிக்குதுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிரந்தரமாக என்னுடைய குடும்பத்தில் இருக்க தரித்திரங்கள் ஓடணும், ஜெபம் பண்ணணும். நாளைக்கு கடங்காரம் வந்து விடுவாங்களே, நாளைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருமே, ஆண்டவரே நாளைக்கு எப்படியாவது காப்பாத்துருங்க, நாளைக்காவது காப்பாத்துருங்க. என்ன ஜெபம் இது? என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் சொல்ற வார்த்தையிலேயே பிழை விட்டுறோங்க. அப்போ ஒருவேளை நிரந்தரமாக எனக்கு ஒரு வியாதி இருக்குது, நிரந்தரமாக எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நிரந்தரமான ஒரு பாவத்தினால நான் செஞ்சனால விளைவுகள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மன்னிங்க, நாளைக்கு ஒரு நாள் மன்னிங்க அப்படியே கேட்கணும். சிந்திப்பதே கிடையாது. சில நேரத்தில் கூட வாழ்க்கையில் நிறைய பேர் ரிஸ்க் எடுப்பாங்க, நிறைய பேர் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஒரே பார்வையில் இந்த பிரசங்கத்தை பாருங்கள், கொஞ்சம் மாறி போனாலும் வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இதை நம்ம செய்வோம்ப்பா, துணிஞ்சு செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஊரே சொல்லுது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டா
ஏற்ற ஞானம் கிடைக்கும் வரைக்கு சில தீர்மானங்களை நாம் செய்யக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது எத்தனை பேர் வாய் விட்டுருக்கீங்க? எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியுது. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டில் நம்ம இருப்போம், ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் வந்துடுறேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருப்போம். அவன் அவசரத்தில் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். ஐயோ அவன் கூப்பிட்டான்ல, நான் கிளம்புவேன். எத்தனை பேர் அந்த மாதிரி அவசரத்தில் சரி சொல்லியிருக்கிறீங்க? தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் தேவையில்லாத காரியத்திற்கு நோ சொல்லி பழகுங்க. நமக்கு இன்றைக்கி அதுவும் குறிப்பாக எங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு நோ சொல்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நோ சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குது. சொல்கிறது புரியுதா? எந்த விஷயத்தில் இருக்குன்றதை யோசிங்க. ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்களா? அடுத்த வாரம் எடுக்கிறேனே பாஸ்டர், அந்த பாஸ்டர்ன்னு இழுத்துருவாங்க. பாஸ்டருக்கும் போயிடும், ஐயோ என்ன பண்ண அடுத்த ஆள் யாரை தேடன்னு யோசிப்பாடுது. ஆனால் இது வேண்டாமா, இதை செய்யாதீங்கம்மா தம்பி, இது சரியில்லைப்பா அப்படின்னும் போது, பாஸ்டர் இதில் என்ன இருக்குது பாஸ்டர்? அதுலேயும் டர்ரு தான். சிந்திச்சு பாருங்க. அப்போது முக்கியமானதை நான் மாற்றிக்கொள்ளாமல், உதாரணத்தை சொன்னோன்னு பார்த்தீங்களா, கீபோர்டு மாதிரி தான். கீபோர்டு மாறிடுச்சு, நல்ல பெருசாக வந்துருச்சு. அப்போ அதுக்கேற்ற பிரகாரமாக நான் அதை வாசிப்பதற்கு நான் பழகிக்கொள்ளணும், என்ன நான் தகுதிப்படுத்திக்கிடணும். அது இல்லாமல் அந்த சின்ன கீபோர்டில் வாசிச்ச மாதிரி வாசிச்சேன்னா இந்த கீபோர்டு வாசிக்காமலே இருந்திருக்கலாம், வாங்காமலே இருந்திருக்கலாம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரெடுக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் அனைத்திலும் இது சம்மந்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ரெண்டாவது விஷயமாக, அதிக கஷ்டம் வரும்பொழுது அதிகமாய் முயற்சி செய்யணும் நம்ம. சரிங்களா? இதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி தானே? அதிக கஷ்டம் வரும்போது தான் கடவுள் விட்டு ஓடி போயிடுவோம். என்ன நான் சொல்கிறது சரிதானே மக்களே? எல்லோரும் ஒரு திசையில் போன மாதிரி இருக்கு. எப்போயே புத்தாண்டுக்குள்ளே போயிட்டீங்களோ? அதிக கஷ்டம் வரும்போது அதிகமாக விசுவாசிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக வேதம் வாசிக்கணும், அதிகமாக செய்யணும். எங்கே பாஸ்டர் சொல்லும் போது சூப்பராக சொல்லிடுறீங்க, அது வரும்போது தானே தெரியுது. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வருதா, எனக்கு வர்றது இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லணும்? அதிக கஷ்டம் வரும்பொழுது அதிகமாக முயற்சி பண்ணணுமா? வாசிப்போம், அதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை வாசிப்போம். மார்க் 10:48 வாசிங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினாங்க. நல்லா கவனிச்சு, முதல்ல சத்தம் கேட்டிருக்குமான்னு நம்ம கேள்வி பார்த்துட்டு இருந்தோம். இவன் கூப்பிட்டது கேட்டிருக்கு ஒரு கூட்டத்துக்காரங்க. ஏன்னா ஒருவேளை அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த குருடன் பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்கலாம், சத்தம் போடாதப்பா அப்படின்னு சொல்லலை, அதட்டினார்கள். இங்கே தான் பெரிய பாடம் இருக்கு, நல்லா கவனிங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ விட்டானா? என்ன பண்ண? அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மறுபடியும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, ஆண்டவரே எனக்கு இறங்கிருங்க என்று முன்னிலும் அதிகமாய் சத்தம் விட்டு கூப்பிட்டான். ஃபர்ஸ்ட் சொன்னதை விட ரொம்ப சத்தமாக சொன்னானா. ஒரு முறை தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நீங்கள் தாழ்த்தும் போது பின் வாங்காதபடிக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து பழகுங்க. போயிடுவோம். இந்த பாம்பு கேம் எத்தனை பேர் விளாண்டுருக்கீங்க? இந்த அட்டையிலலாம் நானும் விளாண்டுருக்கேன் சின்ன வயசில். 99 வரையும் போயிடுவோம் சூப்பராக. எவனும் வந்திருக்க மாட்டான், நமக்கு டிஸ்டர்பே பண்ணியிருக்க மாட்டான். பைபிள் அந்த 99 ரீச் ஆன உடனே தொக்குன்னு அப்படி கீழே 18 நின்றுவோம். அந்த 50 தாண்டும் போது சந்தோஷமாக இருக்கும், 60 தாண்டும் போது சந்தோஷமாக இருக்கும், 70 80 98 வரும்போது ஒரு படபடப்பு வந்துடும். ஒரு தாயம் விழுந்துச்சுன்னா அவுட்டு நான் அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு புரியுறக்காக இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். புரியுதா நான் சொல்ல வர்றது? பக்கம் நெருங்கும் போது ஒரு பயம் வந்துடும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி இருக்கலாகாது. 1ஆம் நம்பரில் அங்கே ஏறும்போதே என்னுடைய ஃபுட்டை எப்படி போட்டிருக்கணுங்க, நான் எப்படி மிதிச்சிருக்கணும்? சும்மா அப்படி மிதிச்சிருக்கணும். சரி நான் ஏறுறேன் ஆண்டவரே பார்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். 2025 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் சில நேரத்தில் அப்படி தான். ஒன்று நம்ம பயந்தே விட்டுறோம், அவிவிசுவாசம்னு ஒன்று வந்துடுது. இன்னொன்று இந்த குக்கருக்கு ஒரு பேர் உண்டு, குக்கர் இல்லை, இந்த அடுப்புக்கெல்லாம் பேர் உண்டு, பட்டர்ஃப்ளை ப்ரிஸ்டீஜ். நான் டைரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன், ஆனால் ஏன் கொஞ்சம் அங்கே சுற்றி வந்தேன் தெரியுமா? எல்லாருக்குமே கொஞ்சம் சுத்தலாக தான் இருக்குது அந்த ஒரு கேரக்டரில். ப்ரிஸ்டீஜ். நான் எப்படி பாஸ்டர் அதெல்லாம் போய் பண்ணுறது?
நான் எப்படி அங்கே போகிறது? வேற யார் போவா? சில நேரத்தில் அப்படி இருக்குது. ப்ரெஸ்டீஜு, அப்புறம் என்னுடைய ரெப்யூட்டேஷன் என்ன ஆகிறது அப்படிம்பாங்க. ரெப்யூட்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா தமிழில்? தெரிந்தவர்கள் தாராளமாக பதில் சொல்லலாம், தெரியாதவர்களும் தெரிந்துக்கிடுவார்கள். சொல்லுங்கள், ரெப்யூட்டேஷன் என்ன? என்னுடைய என்னுடைய புரியல. என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது? ஜெபத்தில் என்னங்க கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுறோம். ஆரம்பத்திலே கோளாறு ஆகிருப்பதுக்கப்புறம் பாதியில் போனதுக்கப்புறம் நான் தெம்பாக தான் போயிட்டு இருக்கேன் நம்ம நினச்சிக்கிடுறோம். ஆனால் தெம்பு ஆரம்பத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகல. எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? சரி, கை தூக்க மாட்டீங்கன்னு தெரியும். எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியாது? இது கூட ப்ரெஸ்டீஜ் தான். எவ்வளோ நேரம் யோசிச்சு தூக்குறீங்க? விளங்குதா நான் சொல்ல வர்றது? ஒரு குதிக்க முடிவு பண்ணியாச்சப்பா, குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க. சரி இப்போ ஒரு அந்தமான் எடுத்துக்குவோம். அங்கே தான் போட்டோ இடத்துலாம் போட்டாங்க, நான் பார்த்தேன். அதுக்குள்ளே போகிறாங்க, பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுருக்குறாங்க. அப்படி தானே? என்ன வச்சுருக்காங்க சிலிண்டரில்? ஆக்சிஜன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு தான் உள்ளே போவாங்க. அதோடைய லெவல் இத்தனை மணி நேரத்துக்கு தான் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. சப்போஸ் நீங்கள் அதையும் தாண்டி உள்ளே போய் நீங்கள் குளிக்க ஆரம்பித்து நல்லா ஜாலியாக நீச்சல் உள்ளே பார்த்து மீன் அப்படி இருக்காது இப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. பின்னாடி முதுகில் இருக்கக்கூடிய இந்த டேங்க்குடைய ஆக்சிஜன் லெவல் ஒருவேளை கம்மி ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன பஸ் உள்ளே இருக்க வேண்டியதான். ஆமாம், ஒருவேளை அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகிட்டுன்னா உள்ளே இருக்க வேண்டியதான். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஒன்று, நான் மிகுந்த ஞானத்தோடு எனக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, இந்த நேரத்துக்குள்ளாக நான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் என் பக்குவத்தை முதலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ளே நான் குதிக்கணுமா, இதில் எனக்கு இவ்வளோ நேரம் தான் டைமிங்கா, இந்த நேரத்துக்குள்ளே நான் போயிட்டு நான் வந்துடணுன்ற முடிவு போகிறதுக்கு முன்னமே இருக்கணும். போனதுக்கப்புறம் ஆண்டவர் காப்பாற்றுவார், விசுவாசின்னு சொன்னார், நம்பி வான்னு சொன்னார், பின்தொடர்ந்து வான்னு சொன்னார். ஆனாலும் ஞானமாக இருன்னு சொல்லலையா? அதுக்காக சேஃப்டி படுத்திட்டு நீங்கள் தேடுங்கன்னு நான் சொல்ல வரல. அதான் சொன்னேன், நேராக போங்க, திரும்பி மாற்றிங்கன்னா வேறு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள். என்னுடைய கணவர் மாற வேண்டும் என்றால் நான் ஜெபிக்கணும். என்னுடைய மனைவி மாறணும்னு சொன்னால் நான் ஜெபிக்கணும். என்னுடைய பிள்ளைகள் மாறணும், நான் தான் ஜெபிக்கணும். நான் எப்படி அங்கே போய் முன்னாடி போய் நான் ப்ரேயர் பண்ணுறது நினச்சோன்னா ஒன்றும் நடக்காது. மார்க் 10:49 தொடர்ந்து வாசிங்க. 49 அந்த அதிகாரம் முடிப்போம். 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். சரி, இந்த சத்தம் கேட்டுருச்சிங்க, நல்லா கவனிச்சிங்களா? சத்தம் கேட்டுருச்சு. இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை கவனிச்சுமே. அவங்க என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து அதட்டினார்கள். சரிங்களா? அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏய், சத்தம் போடாத ஜோயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். என்ன ஒரு பித்தலாட்டம் மாதிரி நடக்குதுங்க. போன வசனத்தில் தான் அதட்டினார்கள்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தில் எப்போ அவனை கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். விளங்கிட்டா? சில நேரத்தில் மனிதர்கள் நம்மை சுற்றி இப்படியும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நான் என் வாழ்க்கையில் ஒரு முடிவு, ஒரு தெளிவு வரணும்னா நான் தாங்க எந்திரிக்கணும். ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த இடம் டக்கு ஞாபகம் வரல. முதல்ல நீ வெளப்பட்ட பின்பு பிறரை ஸ்திரப்படுத்தா. என்ன? ஆமாம், சகோதரனை பிறகு என்னச்சு? அப்போ என்ன அர்த்தம்? அது மீனிங் என்ன? நீ ஃபஸ்ட்டு ரெடி ஆகு, அப்புறம் சிந்திச்சு பாருங்க. மூன்றாவதாக முடிச்சிருவோம். கடைசியாக, எரிந்த விஷயத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை எரிஞ்சிட்டோம் அப்படின்னா, தூக்கி போட்டோம் அப்படின்னா மறுபடியும் எடுக்கவே கூடாது. செய்கிறோமா? வாசிங்க, இந்த சம்பவத்தை வாசிங்க, அதனுடைய அர்த்தம் தெரியும். மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க கவனிங்க, என்ன அந்த வஸ்திரம் உட்கார்ந்து இப்படி கேட்டுட்டு இருந்தான்.
ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு ஜெபம் பண்ணா, அதாவது அந்த சொன்ன அந்த வார்த்தையை சொன்ன உடனே சில நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ உன்னை கூப்பிட்றாருப்பான்னு சொன்ன உடனே அவன் மீது ஒரு சால்வை போல ஒரு வஸ்திரம் இருந்துச்சு. அந்த வஸ்திரத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சு போனான். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த குருடனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசம் இருந்தனால தாங்க தூக்கி போட்டு போனார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள ரொம்ப ஞானசாலிகள். அந்த பெட்ஷீட் அந்த மேலே போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த சால்வை எடுத்து எதுக்கும் பத்திரமா வச்சுருப்போம். ஒருவேளை அங்கே எதுவும் நடக்கலைன்னு வைங்க, மறுபடியும் வந்து இதே ஜாபுக்குள்ள உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய நேரத்தில் நமக்கு நடக்கிறனால அற்ப விசுவாசிகளாகத்தான் இன்னும் இருக்கிறோம். ஒரு புது ஆண்டு கூட புத்தாண்டாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரியுதா? நடக்கலாம், இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு நாம் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் அப்படி தான். ஒரு பிச்சைக்காரன் எப்படி அந்த இடத்துல குருடன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான், அவன் கலட்டி தூக்கி போட்டு போனான். கிழிந்த ஆடை, அழுக்கு போட்ட. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்மளும் அப்படி தான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஆடை இது பண்ணிட்டு தான் வராங்க. ஆள் நல்லா தான் இருப்பான், ஆனால் பேண்ட்டை கிழிச்சு விட்டு வர்றது, முட்டிலேயே 10-2 கிழிப்பான். இப்போ கேட்டால் மாடர்ன் டிசைன் பேண்ட்டுன்றது எல்லாரும் தான் கிழிச்சு விட்டு தெரியுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான். சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் கூட நம்மளால் மேலே ஏற முடியாது அப்படின்னு பார்க்குறோம். நாமும் சில நேரத்தில் வியாதி சொஸ்தமாகவில்லை அப்படின்னு சொன்னால், பதில் ஜபத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அப்படி பின்னாடி வந்து ஜம்பாக உட்காந்துக்குவோம். அந்த குணங்கள் இருக்காது. இஃப் நோ மிராக்கிள்ஸ், நமக்கு அற்புதம் நடக்கலை ஒரு வேளை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்ன புரியல? நம்ப மாட்டோம். மார்க்கு 10:51 இந்த 2 வசனம் இருக்கு, வாசி முடிச்சிருவோம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றாய். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இங்கே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் ஒரு வேளை பிச்சைக்காரனாக இருக்கேன்னு வைங்க, என் வேலை பிச்சை எடுக்கிற வேலை. காசு கேட்குறது தான் அந்த பிச்சை எடுக்கிற வேலைக்கே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இல்லைங்கெல்லாம் வர்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா தாயே கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேளை கையை நீட்டி காசுக்காக ஏங்கி இருக்கலாம். அங்கே வந்தவர் மேசியா, அற்புதங்களை செய்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனேயே அவனுடைய நாவு திறந்தவன், ஆண்டவர் ஒரு 10,000 போட்டு போங்க, ஒரு மாதம் ஓட்டிக்கிறேன்னு கேட்கல. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்னுடைய கண்களை திறந்து வைங்க, ஏன்னா நான் குருடனாக இருக்கிறேன். கேட்கறதுலையும் சில நேரத்தில் நாம் பிழை விடுகிறோம். நிரந்தரமான தீர்வை நோக்கி பார்க்காமலேயே தற்சமயத்துக்கு என்ன இன்ஸ்டண்டா என்ன தேவை, நூடுல்ஸ் மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்க வேண்டியது நூடுல்ஸ் இல்லை, ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டாங்க ஆண்டவர்னு கேட்கணும். புரியுதா? யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் புத்தாண்டு நமக்கு உண்மையாகவே புதுமையை தரும் என்று யோசிப்போம். இப்போதைக்கு விடுதலை வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் அப்படி தான். ஒரு ஃபேமிலி, ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போமே, ஒரு கார், ஒரு செல்ஃபோன், சரிங்களா, ஒரு மொபைல் ஃபோன் கூட இப்போலாம் இஎம்ஐ தான், எல்லாமே இஎம்ஐ இல்லை, லோன் போட்டுட்டு வரும்போது வாங்குகிறோம். அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் படாத பாடு படுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இதுக்கும் நோ தானா? பரவாயில்ல, ஓ பிரசங்க கண்டுபிடிச்சிட்டிங்க, நோ சொல்லி பழகுங்கன்னு வாயை திறக்கலாமல் இருக்கீங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த இஎம்ஐ, அந்த லோன் எல்லாம் முடிக்கிறதுக்கு. பெரியவங்க இருக்கிறீங்க, சிறியவங்க இருக்கீங்க, என்ன மாதிரி எல்லாருமே அந்த இதில் இருக்கும். பெரியவங்க ஒரு வேளை வீடு யோசித்தோன்னா, கார் யோசித்தோன்னா, எங்களை மாதிரி பசங்க ஃபோனுக்கு லோன் போடுறோம். அது முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நிரந்தரமாக தற்காலிகமாய் மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். லாஸ்ட் வசனத்தை வாசி முடிச்சிருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
மனுஷன் விட்டுட்டு போகலை, வாங்கிட்டாங்க. ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. என்ன உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் ஜோயல்? அந்த குருடனுக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன பிளெஸிங்ஸ்? பார்வை கிடைச்சிது. அதுதான் அவனுக்கு கிடைச்ச நிரந்தரமான ஒரு பிளெஸிங். அதுக்கப்புறம் அவன் வேலை செஞ்சுருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், பிச்சை எடுக்கணும்னு அவசியமே இல்லை, வேறு வேலையை பார்த்துருப்பான். பெரிய ஒரு அற்புதம் அவனுக்கு கிடைச்சிது. நான் அந்த வசனத்தை முடிக்கும்போது நான் பெற்ற ஒரு ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நமக்கு இப்படி இருந்து ஆசீர்வாதம் வருதுன்னு வைங்க, இயேசு கிறிஸ்து இப்படி கொடுக்குறான்னு வைங்க, எப்படி தான் திரும்புவோன்னு தெரியாது, இப்படி போயிடுவோம். இருக்கா? அந்த குணங்களும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கலாகாது. அவர் கொடுத்தாரு, என்னை பலப்படுத்தினார், என்னை காப்பாற்றினாரு, எனக்கு செஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி வாங்கிட்டு இப்படி போகிறது. ஆனால் இங்கே அந்த குருடன் அப்படி செய்யலை, இயேசுவோடைய பின்தொடர்ந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிற்பாடு நாம் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அப்படின்னா, அடுத்த பக்கம் நீ எவ்வளோ திருப்பினாலும் வரவே மாட்டார். நீங்கள் யோசிக்கலாம், கிருபையின் தேவன் தானே, அன்பின் தேவன் தானே. ஆமாம், எவ்வளோ காலம் ஆரம்பத்துலேருந்து நம்மெல்லாம் அன்பு அன்பு நீடிய பொறுமை இரக்கம் தயவு இதெல்லாம் காமிப்பார், இதெல்லாம் தருவாருன்னு சொல்லி கேட்ட உடனே நம்மெல்லாம் அப்படி என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டோம். ஒரு கட்டம் ஒரு லெவல் தாண்டிட்டு அப்படின்னா, இந்த கிருபையின் காலம்னு ஒன்று இருக்குது, அது தாண்டிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கேட்டாலும் சரி, எவ்வளோ முறை பாவரிக்கை செய்தாலும் சரி, எத்தனை முறை மன்றாடினாலும் சரி, உங்கள் பக்கமும் என் பக்கமும் திருப்பாது. என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நிறுத்துறதுக்கு முடிவு செய்யணும். என்னது நிறுத்த? சர்ச்சுக்கு வரதை நிறுத்துறதுக்கு முடிவு செய்யணும். அப்படியா? எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அதை செஞ்சு விடாதீங்க. புது ஆண்டு ஆண்டவரே நிறுத்த சொன்னீர், அதுவா? என்ன நிறுத்துறதுக்கு முடிவு செய்யணும்? மௌனமாக இருக்கிறதுக்கு நிறுத்த சொன்னாரா? என்ன சொன்னோம்? இப்போ தானே பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னோம்? பழைய விஷயத்தை விட்டுட்டு புதுசை எடுத்துக்கணும், பழசனை நிறுத்தணும், நோ சொல்லி பழகணும். யோசிச்சு பாருங்க. அதிக கஷ்டம் வரும்பொழுது அதிகமாக முயற்சி பண்ணணும். குணமான பிற்பாடும் குணமாக்குனவரை மறக்கக்கூடாது. அதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த பாயிண்ட். என்னைக்கு தான் பண்ணி நம்ம அழகாக கிடைச்ச உடனே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது அப்படி தானே, ஒரு 5 ரூபா காலையிலே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம அட்வென்டிஸ்ட் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. 5 ரூபா கீழேருந்து கிடச்சிது அப்படின்னா, என்னோடய காசு இப்போ விழுந்துட்டு அப்படின்னா அதை எனக்கு எடுத்து வந்தாங்கன்னா ஜஸ்ட் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவோமா. அதே இது கொஞ்சம் விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் எடுத்து வந்துட்டாங்கன்னா வெறும் நன்றின்னு மட்டுமா சொல்லுவோம்? ஏய் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டேன், நீ அப்படி நல்லது, உன் குணம் அப்படிப்பட்டது, இப்படி தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தால் இழுத்தெல்லாம் உனக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ அந்த பொருளுக்கு தான் வேல்யூ பண்ணுறோமா? அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம வேல்யூ பண்ணலையா? உதவி செய்ததுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அவனிடம் பேசலையா? பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரியுதா? ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். கதையோடு முடிக்கிறேன்னு பைபிள் ஜிப்பு சவுண்டு கேட்குது, முகம்லாம் தெளிவாயிருச்சு, பிரைட்டாக இருக்குது. சரி, நல்லது தான், நல்லா கவனிங்க. ஒரு கிணற்றில் ஒரு நாய்க்குட்டி விளாண்டுருது, சைடில் கிணற்றுக்குள்ளே விழுந்துட்டான். அதை விழுந்த உடனே அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. அந்த கிராமத்துலேயே அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தான் குடி தண்ணி. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அதில் தான் நல்ல தண்ணியை குடிக்கணும், எடுக்கணும். இப்படி இருக்குது. நாய் விழுந்துட்டு ஒரு வயதில் மூத்தவர் அங்கே உட்காந்துருந்தார் ஓரமாக மரத்துக்கடியில். என்னப்பா ஆச்சு? ஐயா, அந்த மாதிரி குடிக்கிற கிணத்துல நாய்க்குட்டி விழுந்து போச்சு, அது சத்தமும் கேட்கல, செத்துட்டுன்னு நினைக்கிறோம், தண்ணியெல்லாம் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுக்கணும் அப்படின்னு. சரி, ஒன்றும் இல்லை, வயசில் மூத்தவன், நான் சொல்கிறேன், ஒரு 100 குடம் என்ன செய்யுங்க, எடுத்து வெளியே ஊற்றுங்க, போயிடும், எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாரான். ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து 100 குடத்தை எடுத்து இது பண்ணுறாங்க. பிறகு தண்ணி எடுத்து பார்க்குறாங்க, அப்பவும் ஸ்மெல் அடிக்குது, தண்ணி இன்னும் க்ளீன் ஆகலை, சுத்தம் ஆகலை அப்படின்ட்டு. அப்படியா, இன்னொரு 100 குடத்தை எடுத்து வெளியே ஊற்றுங்க, எல்லாம் சுத்தமாயிரும் அப்படின்னாங்க. மறுபடியும் அவங்க மணக்குன்னு உட்காந்து 100 குடத்தை எடுத்து வெளியே ஊற்றுறாங்க. ஐயா, இப்போவும் நடக்கலை. அந்த பெரியவர் உட்காந்து யோசிச்சு சொன்னாரா, ஆமாம், குடம் 100 200 ஊற்றுனீங்களே, உள்ளே இருக்கிற அந்த இறந்து செத்து போன நாய்க்குட்டியை ஃபஸ்ட்டு எடுத்தீங்களான்னு கேட்டாராம். புரிஞ்சுதா? இப்போ செத்து போயிடுச்சு, விழுந்து போச்சு நாய்க்குட்டி, சத்தம் இல்லை, செத்துட்டுன்றீங்க.
அதனால தான் அந்த தண்ணி கரைபட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க, சுத்தம் ஆகலைன்னு சொல்கிறீங்க. அப்போ எடுக்க வேண்டியதை எடுக்காம, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதை என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடணுமோ அதை போடாமல் அதை உள்ளே வச்சுக்கிட்டு நான் தூக்கி போட்டேன், நான் சுத்தம் ஆயிட்டேன், நான் சுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறேன், ஆண்டவனோடு பேசிட்டாரு, நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், இப்படியே சொல்லிக்கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், என்னை நானும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறேன். ஒரு குருடன்கிட்ட இருந்து பாருவங்க, கண்ணு தெரிஞ்ச மனுஷங்கிட்ட இருந்து கூட பாடம் பெருசாக தெரியல, ஒரு குருடன் கிட்ட இருந்து பாடத்தை இன்னைக்கு ஆண்ட சொல்லி கொடுத்தது, உன் இருதயத்தில் சுத்தம் தேவை. அப்புறம் தான் அந்த ஜனங்கள் முட்டாள்தனமாக யோசிச்சு, ஐயோ நம்ம எடுக்க வேண்டியது முதல்ல நாய் அல்லவா, அதை எடுத்து ஒருவேளை கிணத்தை சுத்தம் பண்ணியிருந்தா அடுத்த ஊற்றுகள் வரும்பொழுது அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்குமே என்ற ஒரு புரிதல் இல்லை. சொல்லுவாங்களே, ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வந்துட்டு இல்லையாடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க சில பேர்த்தில், பார்த்துருக்கீங்களா? ஒரு அடிப்படை ஒரு அறிவு கூட வந்துடல. நம்மகிட்ட அது இருக்குது, அது போயிடுச்சுன்னு நினைக்கிற போன ஆண்டோட. சிந்திச்சு பார்ப்போம், கர்த்தர் நம்மளோட பேசின ஒரு விஷயங்களே தான். இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசின முடிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 Corinthians chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை, இந்த வசனம் 2025வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு, சரியான ஒரு பாதையை காண்பிப்பதற்கு தேவன் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தியாக நாம் எடுத்து வருகிற ஆண்டை இன்னும் சீராக சிறப்பாக நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வகையில் என்னுடைய வேலைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய குணங்கள், என்னுடைய நடைகள், உடைகள் எல்லாம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.